எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 6 ஏப்ரல் 2025 மற்றும் 7 ஏப்ரல் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. முதல் கேள்வி, நாட்டிலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்ட செங்குத்து தூக்கு பாலத்தை திறந்து வைத்தவர் யார்? நாட்டிலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்ட செங்குத்து தூக்கு பாலத்தை திறந்து வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலம் எங்கு அமைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ராமேஸ்வரம். ராமேஸ்வரம். அதாவது ரூபாய் 550 கோடி செலவில் 2.08 கிலோமீட்டர் நீளத்துக்கு இப்பாலம் கட்டப்பட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 6 மீட்டர் உயரத்துக்கு 99 தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்பாலத்தின் நடுவே கப்பல்கள் கடந்து செல்ல வசதியாக நாட்டிலேயே முதல் முறையாக செங்குத்து தூக்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கேள்வி, மூன்றாவது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டிகளில் இந்தியா எத்தனை பதக்கங்களை கைப்பற்றியது? 2025ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டிகளில் இந்தியா எத்தனை பதக்கங்களை கைப்பற்றியது? இதுக்கு சரியான விடை 6 பதக்கங்கள். 6 பதக்கங்கள். இந்த உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி 2025 எங்கு நடைபெற்றதுன்னா பிரேசில் நாட்டில். பிரேசில் நாட்டில். அடுத்து நான்காவது கேள்வி, ஊட்டியில் அதிநவீன வசதிகளுடன் ரூபாய் 130 கோடியில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தவர் யார்? ஊட்டியில் அதிநவீன வசதிகளுடன் ரூபாய் 130 கோடியில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்து ஐந்தாவது கேள்வி, 500 யூனிட் பயன்படுத்தும் குடும்பங்களின் வீடுகளில் சோலார் பேனல் கட்டாயம் என எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? 500 யூனிட் பயன்படுத்தும் குடும்பங்களின் வீடுகளில் சோலார் பேனல் கட்டாயம் என எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? இதுக்கு சரியான விடை கேரளா. கேரளா. அடுத்த ஆறாவது கேள்வி, நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு 442 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களை எந்த நாடு வழங்கியது? நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு 442 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களை எந்த நாடு வழங்கியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இந்தியா. இந்தியா. அடுத்து ஏழாவது கேள்வி, இந்தியாவின் புகழ்பெற்ற மணல் சிற்பக்கலைஞர் சுதர்சன் பட்நாயக்கு
பிரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் விருது எந்த நாட்டு அரசால் வழங்கப்பட்டது? இந்தியாவின் புகழ்பெற்ற மணல் சிற்பக் கலைஞர் சுதர்சன் பட்நாயக்கு பிரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் விருது எந்த நாட்டு அரசால் வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை இங்கிலாந்து. இங்கிலாந்து. அடுத்தது 8வது கேள்வி. பிரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் விருதை பெற்ற முதல் இந்தியர் யார்? பிரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் விருதை பெற்ற முதல் இந்தியர் யார்? சுதர்சன் பட்நாயக். சுதர்சன் பட்நாயக். அடுத்து 9வது கேள்வி. இந்தியா இலங்கை இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் சமீபத்தில் கையெழுத்தாகின? அதாவது சமீபத்தில் 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணம் சென்றார். அந்த வகையில் அந்த நாட்டுடன் 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அடுத்தது 10வது கேள்வி. 2025ஆம் ஆண்டுக்கான ஜப்பான் கிராண்ட் பிரீ கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 2025ஆம் ஆண்டுக்கான ஜப்பான் கிராண்ட் பிரீ கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? மேக்ஸ் வெர்ஸ்டாபன். மேக்ஸ் வெர்ஸ்டாபன். அடுத்து 11வது கேள்வி. ஒவ்வொரு ஆண்டும் உலக சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 7. ஏப்ரல் 7. அடுத்து வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எப்போது ஒப்புதல் வழங்கினார்? வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் எப்போது ஒப்புதல் வழங்கினார்? இதுக்கு சரியான விடை 5 ஏப்ரல் 2025. 5 ஏப்ரல் 2025. அதாவது இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு பார்த்தீங்கன்னா கிரண் ரிஜிஜு அவர்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்தார். மக்களவையில் 2 ஏப்ரல் 2025ஆம் தேதி இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. அதே மாதிரி மாநிலங்களவையில் 4 ஏப்ரல் 2025ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. அந்த வகையில் இந்த நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 5 ஏப்ரல் 2025ஆம் தேதி ஒப்புதல் வழங்கினார். அடுத்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 10வது இடத்தில். 10வது இடத்தில். அடுத்தது மகாராஷ்டிராவில் ஏற்பட்டுள்ள சமூக மாற்றத்தால் கிட்டத்தட்ட 7000 கிராமங்களில் விதவைகளுக்கு எதிரான பாகுபாடான தீய வழக்கங்கள் நீக்கப்பட்டுள்ளன. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா தினசரி நடப்பு நிகழ்வுகள் 6 ஏப்ரல் 2025 மற்றும் 7 ஏப்ரல் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.